இல்லை எங்க கத்திலே சொல்ல ஐயா உள்ள வச்சிருக்கிறது விரச்சும் போன கொய்யா சிகப்பு சட்டு ஐயா ஐயா உள்ள வச்சிருக்கிறது விங்கி போன கொய்யா பச்சை சட்டு ஐயா ஐயா உள்ள வச்சிருக்கிறது மொந்த கொய்யா மஞ்சள் சட்டு ஐயா ஐயா உள்ள வச்சிருக்கிறது ரெட்டை வித கொய்யா முட்டை உடைக்க போறப்ப கொய்யாய்க்கு ஆசைப்பட்டு யார் மாங்காய்க்கு குட்டை இல்லாத மாங்காய் தாளக்காருக்கு கொட்டை இல்லாத மாங்காய் யாரும் கை வைக்காத மாங்காய் மாங்காய் மல்கோவா மாங்காய் மல்கோவா மாங்காய் சேலத்து மாங்காய் சேலத்து மாங்காய் தப்பு சேலம் இல்ல சேலம் ஓ சேலம் இது நத்தத்து மாங்காய் மாங்காய் நம்ம கம்பளியம்பட்டி மாங்காய் கம்பளியம்பட்டி மாங்காய் இது அய்யலூர் மணியாரம்பட்டி மாங்காய் பட்டி மாங்காய் மாங்காய்க்கு ஆசைப்பட்டு வச்சிருக்கிறது கட்ட முருங்கை அதெல்லாம் கட்ட எப்ப கருப்பு கட்ட வெள்ளை கட்ட மிருதங்கார் வச்சிருக்கிறது முரட்டு முருங்கை தோளக்க தூக்குது போட்டு அமுக்குறாருல நம்ம ஆள் ரெண்டு சக்தி வச்சிருக்கிறது நெட்டு முருங்கை அங்க நீ வாயிலே சொல்லிட்டு இருக்க எனக்கு தெரியாத ஓத முருங்கை முன்னாடி முடிச்சு மாதிரி தொங்குது 1.5 கிலோ பஸ்ல லக்கேஜ் ஏற்க போறீங்க உனக்கு நம்ம ஆளுக்கு புறம் வச்சிருக்கிறது வேத முருங்கை எல்லாமே மொத்தமா அப்படித்தானே இருக்கு முருங்கைக்காய்க்கு ஆசைப்பட்டு ஆத்தாடி எத்தனை தண்டி அங்க ஒரு பெருசு பாக்குற பாரு அடே அப்பா பாக்குற பாருல பொசிஷனை புகைச்சு வரும் போட்டு இருக்கு அதெல்லாம் எத்தனை வயசுல எத்தனை குண்டாச்சட்டியை உடைச்சியோ எத்தனை இட்லி முட்டி உடைச்சி எனக்கு தெரியும் மச்சான் அடே அப்பா கால் முட்டி விட்டு உட்காந்துட்டாரு அவர் ஏன் கால் முட்டி விட்டுருக்காரு தெரியுதா வேற யாராவது கையை உள்ள விட்டா என்ன பண்றது மனுஷனுக்கு முதல்ல பாதுகாப்பு வேணுங்க வர வர பொம்பளையாவே பிறந்துடக்கூடாது சக்தி இந்த ஊர் மண்ணா பிறந்திருந்தா கூட மழை பெஞ்ச உடனே சரி இப்ப ஆடி மாசம் பிறந்துருச்சு ஆமா ஆடிப்பட்டம் தேடி வரைக்கணும் என்ன செய்யணும் முதல் உழவு ஓட்டணும் மண்ணா பிறந்திருந்தா உழவு ஓட்டுவாரு ஒரு போஸ்ட் மரமா பிறந்திருந்தா இபி ஆபீசராவது வந்து ஏறி இறங்குவார் ஒரு தென்னை மரமா பிறந்திருந்தா கூட சரி இளநீ வெட்ட 2 பேரு தேங்காய் இறக்க 2 பேரு ஏற இறங்க எதுல மரத்துலயா ஒரு பனைமரமா பிறந்திருந்தா கூட சீசன் நேரம் பார்த்தாலும் நொங்கு இறக்கிருப்பாங்க எதுல பனைமரத்துல உங்களே பிறந்த என்ன மச்சா பண்றது நாங்களே அக்கா தங்கச்சி 3 பேர் இருக்கோம் 3 பேரா அம்மா சரி மூத்த ரூட் பஸ் அவ பாயிண்ட் பைபாஸ்ல போயிருவா பாயிண்ட் திண்டுக்கல் டு காரைக்குடி
இளையவர் இருக்கா பாத்தியா, அதான் டவுன் பஸ். டவுன் பஸ் அது எப்படி? அவன் திண்டுக்கல் நத்தம் வருவா, யாரு கைய போட்டா நக்கு நிப்பாட்டிடுவா, நக்குன்னு நறுக்குன்னு. நறுக்குன்னு ஏன் பேர் தான் மினி பஸ். மினி பஸ். நம்மளுக்கு எந்த இடம் கணக்கே கிடையாது. நீங்க எப்படி? ஆத்து வரி சுடர் பார்த்தா சந்து வழி பொந்து வழி கம்மங்காடு சோளக்காடு எங்க வேணாலும் வந்து ஏறலாம். எங்க வேணாலும் ஏறலாம். நீங்க எல்லாம் பெட்ரோல் பங்க்ல தானே போடுவீங்க, நீங்க எங்க போடுவீங்க? நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது. வரவுல சங்கில போட்டு விட்டுருவாங்க. யார் சங்கில? நம்ம சங்கில தான். உங்க சங்கிலையா? டிக்கெட் எவ்வளவு தெரியுமா? எவ்வளவு? இளைஞர்களுக்குலாம் 500 ரூபா, முதியோர்களுக்கெல்லாம் 3000 ரூபா. சரி. ஏன் இளைஞர்களுக்கு 500? ஏன் 500? முதல் ஸ்டாப்ல ஏறி லபக்கு அடுத்த ஸ்டாப்ல தொங்கிட்டு இறங்கிடுவாங்க. ஐயா. ஆனா முதியோர்கள் அப்படி இல்ல, முதல் ஸ்டாப்ல ஏறி கடைசி ஸ்டாப் வரைக்கும் விடிஞ்சிருது. வெயிட்டிங் சார்ஜ் எல்லாம் போட்டு வாங்கணும். இதுல இடையில ரத்த வாக்கெல்லாம் போட்டு ஆரம்பிப்பாங்க தெரியுமா? எப்படி? ரத்தல போட்டு திரும்ப கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்து அதுக்கப்புறம் ஓட்ட ஆரம்பிச்சு என்ன வண்டி முடிக்கிறது. அதனாலதான் உங்களுக்கு 3000 ரூபாய் வாங்க வேண்டியா இருக்கு. இன்னைக்கு வெள்ளியம்மா திரைக்காட்டு காவல் போறதா நான் அம்மா சொன்னாங்க. எனக்கு முன்னாடி வந்துருப்பாளே அணையாய அழகு. அழகுனால அழகு, அவளுக்கு மாதிரி ஒரு அழகு யாருக்கும் கிடையாது. அவங்களுக்கு அழகு இருக்கு, உங்களுக்கு எல்லாமே இருக்கு. உனக்கு தேவைப்படும் போது கொடுக்குறேன். உங்களுக்கு சொலகு இருக்கா? சொலகு கொஞ்சூனா இருக்கு, ஆனா பெரிய சொலகு அதுதான். ஆளு வளர்த்தி பாத்தியா? உங்களுக்கு எப்படி தெரியும் பெரிய சொலகு? உள்ள உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருந்தா? என்ன பண்ணிட்டீங்க? எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்றதுதான். சரியே இவளுக்கு வர நினைப்பே இல்லாம போச்சு. எங்க அப்பா வந்து எங்களை எல்லாம் காட்டிட்டு போக சொல்லிட்டாரு. காட்டிட்டு போக சொன்னாரா? அது நாய் அடிக்கவா? திறமையில காட்டிட்டு காட்டுக்கு போனோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி நாங்க 4 சூத்துக்குள்ள இருந்தோம். நாங்க செவத்துக்குள்ளையா திடீர்னு காட்டுக்கு போகணும்னு சொன்ன உடனே எனக்கு ஒரே பயமா போச்சு. முத போறோம் காட்டுக்கு. காட்டுக்கு நீ போயிருக்கிய? காட்டுக்கா போனதே கிடையாது. முத போகும்போது பயமா இருக்கும், அப்புறம் போக போக சரியா போயிடும். அப்புறம் தான் பழகிடும்ல. ஆமா. முத போகும்போது அந்த பிள்ளைக்கு பயமா இருக்கும், அப்புறம் போக போக நம்மளுக்கு பயமா இருக்கும். ஏன் அப்படி சொல்றீங்க? இப்படி ஆயிடுச்சே, ஐயா காடு ரொம்ப பெருசா ஆயிடுச்சே, அப்படி நம்மளுக்கு பயமா இருக்கும். அதனால அவளை கூப்பிடுவோம், காட்டுக்கு போவோம். கல்யாண ஆசையே எனக்கு கிடையாது மச்சான். ஏங்க எத்தனை கல்யாணம் பண்றதா பண்றது? எத்தனை? அப்படி எப்படி கல்யாணம்? 3 கல்யாணம் பண்ணிருக்கேன். 3 கல்யாணம் பண்ணிருக்கீங்க? ஆமா. வீட்டுக்காரனா ஊர்ல இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. நல்லா இருக்காங்களா? கல்லு மாதிரி இருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம்? 3 பேரை கல்யாணம் பண்ணா பூரா கல்லாயிட்டாங்கன்னு அர்த்தம். கல்லாயிட்டாங்களா? பூரா தலவாள இலதான். 30 படையில எல்லாம் உண்டு. முத சைக்கிள் கடைக்காரரை காதலிச்சு, சைக்கிள் கடைக்காரு அந்த மனுஷன் கல்யாணம் பண்ணி நல்லபடியா வச்சு பொழப்பாரு நினைச்சா அந்த மனுஷன் முதல் ராத்திரிக்கு என்னென்ன கொண்டு வந்தாரு தெரியுமா? என்னென்ன கொண்டு வந்தாரு? வாழ்க்கையில மறக்கவே முடியாது. ஏன்னா தொழில் பக்தி. பக்தி. ஆமா. எல்லாரும் கல்யாணம் பண்ணா சாந்தி முகூர்த்தம் பால் படம் தானே கொண்டு வருவாங்க. ஆமா. அந்த மனுஷன் அப்படி கொண்டு வரல. தேப்பு கட்டை, க்ளோஸ் ஸ்டெப்பா, அதோட பெரிய யுத்த தண்ணி வாளி. வாளி எதுக்கு? தண்ணியை ஊத்தி பஞ்சர் ஓட்டுறேன். தொழில் பக்தி. பக்தி. கல்யாணம் முடிஞ்சிருச்சு. முதல் ராத்திரி நம்ம புருஷன் ரொம்ப ஆசை ஆர்வமா இருப்பாரு. அப்ப நானும் உள்ள நுழைஞ்சல்ல, என் கட்ட நேரம் பாரு, நான் உள்ள நுழைஞ்சா கரண்ட் ஆஃப் ஆயிருச்சு. அந்த எப்போ தொழில் பக்தி இல்ல, லவகன் கலவதை இழுத்து மூடிட்டு தூக்கி குப்புறம் தள்ளிட்டாரு. யார? தொட்டி தண்ணியில என்ன உங்களையா டயர் நினைச்சு நான் பகல்லாம் பாயாசம் வடகிட்ட சாப்பிட்டது பகத்துக்கு சேரல. டப்புன்னு புஷ போட்டல சண்டாலே இவ்வளவு பெரிய கட்டையை தேய்க்கிறாயா பின்னாடி ரப்பட்டின்னு சொல்லுசனை போட்டு அப்புறம் நிக்கல, ஒட்டுனால சரி விடிஞ்சு பாக்குறேன் எல்லாத்தையும் மொத்தமா ஒட்டி விட்டான். ஐயா ஒண்ணுக்கும் போறான்ல வெளியும் போறான்ல, அவனோட இப்படி குடும்பம் நடத்துவார். ஆமா. அவன் லைக் பண்ண மாட்டான்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் கண்ணி வயிற்றுக்கார கதை வச்சு கல்யாணம் பண்ணிருக்காரு. ஆமா. சாதாரண கல்யாணமா? எப்படி அப்பா தெரு ஊரா வெளிச்சமா இருக்கு, எல்லாரும் பஸ் நைட்ல லைட் ஆஃப் பண்ணிடுவாங்க. எங்களை என்ன பண்ணிட்டாரு தெரியுமா? என்ன பண்ணாரு? அவர் கடையில எவ்வளவு ஜாமா இருக்கோ அவ்வளவு அலட்சியத்தையும் சொல்லி வரிசையை கட்டிட்டாரு. சரி. இந்த பக்கம் 15 பாக்ஸ், இந்த பக்கம் 15 பாக்ஸ். சீரியல் செட் இருக்கிறத பூரா மொத்தமா வெட்ட சுத்தி சீரியல் செட்டா போட்டாரு. கொஞ்சம் வெயிட்டா பண்ணணும்னு வெயிட்டா பண்ணிருந்தாலும் பரவாயில்ல, அலௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆமா. எப்பவுமே அவருக்கு வேலை என்ன? அலௌன்ஸ் பண்ற வேலை. அது தொழில் பக்தி. இன்னும் சிறிது நேரத்தில் எனக்கு என்னுடைய மனைவிக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்க போகிறது. அனைவரும் வந்து கட்டரசிக்குமாறு உங்களை வருகவன அன்போடு வரவேற்கின்றார்கள். கூட்டம் குமியுறதா? கூட்டம் குமிஞ்சு என்னை கொள்ள பார்த்துட்டாங்க, ஆளாளுக்கு பாஞ்சு. அதோட அந்த கதையை முடிச்சுட்டு மூணாவது தான் நம்ம கண்ட்ரைக்டரா. அவர் நல்ல வருமானமா? அவருக்கு வாயில வச்சா எடுக்க மாட்டேங்கிறாங்க. என்னத்த விசில் நினைச்சு என்னை கொண்டுட்டாங்க. சரி கண்டக்டர் தான் போட்டுருக்காரு, டிரைவரை கட்டணும்னு சொல்லி டிரைவரை கட்டினா அந்த ஆளு முதல்ல இதுல வேலை வார்த்தை போட்டுருக்கு. எதுல? இந்த லாரி மண்ணல் வாங்கில அதுல வேலை வார்த்தை போட்டுருக்கு. எனக்கு தெரியாது. மேடு வெள்ளம்னு பாக்குறாங்க இல்ல. சரி அவன் பாட்டில வச்சு அடிச்சுட்டு இருக்கேன். சரி கண்டக்டர் நல்ல மனுஷன், அவர் தான் போச்சு. டிரைவர் நல்லா வச்சு பொழப்பாரு கட்டினா. சரி இந்த மனுஷன் விசில் ஊதுனா தான் வண்டி நிப்பாட்டாரு. ஆரம்பிச்சுட்டாரு முதலாச்சரி. சரி ஆரம்பிச்சு நிப்பாட்டவே இல்லை. நான் நாக்கு தள்ளி கிடக்குறேன், காலை பொழுதுகிட்டு
வேண்டியதானே? எங்க வாயில தான் துணியை வச்சு அரைச்சிட்டானே. எதை? வாயில துணியை வச்சு அரைச்சிட்டேன். நான் இப்பதான் விடுவேன், அப்புறமேல தான் இறங்குவான்னு பாக்குறேன். அந்த நேரத்துல என்னை காப்பாத்தின யாரு தெரியுமா? யாரு? எங்க தெருவு குறுக்காவன். கூர்க்கா. அந்த ஆள் நல்ல நேரம் 3 மணிக்கு வந்து ஒரு விசில் அடிச்சேன். அப்பதான் அந்த மனுஷன் வண்டியை நிப்பாட்டினேன். அதுவரை நீ பண்ணல. கொண்டுட்டேன். அதோட சரி. சரி. இப்ப கல்யாணம் ஆசையே கிடையாது. அதனால அவளை கூப்பிடுவோம். அடியே புடிச்சிக்கா. ஏம்மா உன் வயிறை பார்க்க அப்படி தெரியலையே. 3 பேருக்கு யாருக்கு இந்த குழந்தை? இது 4வது. 4வதா? ஆமா. ஏண்டி? என்னடி? நீ பிடிக்கிற மாதிரி நானும் பிடிக்கிறதா? ஆமா. அழகுனால அழகு, அநியாய அழகு. ஏண்டி உனக்கு மாதிரி? உலகத்திலே எத்தனையோ பெண்கள் இருக்கு. ஆனா ஒன்னே மாதிரி ஒரு பெண்மணி நான் பார்த்ததே இல்லை. பார்க்க வாய்ப்பு கிடையாது. அவ்வளவு அழகா இருக்கு. நெஞ்சில முடி முடிச்ச பொம்பளை பார்த்திருக்கியா? உன் மண்டையா? கொண்டையழகும். உன் பூவழகும், உன் பொட்டழகும். பொட்டழகும். உடலை அழகும். அடியே. அப்படி அழகா இருக்கு. நீ இப்படி அழகா இருக்கு என்ன காரணம்? கால்ல முடி முடிச்ச பொம்பளை பார்த்திருக்கியா? அதோட குடும்பம் குட்டி ஏத்திக்கிறோம். எதுக்கு? ரோமக்கட்டு அதிகமா இருந்தா தானே காமக்கட்டு அதிகமா இருக்கும். அடியே ரோமக்கட்டு அதிகமா இருந்தா தான் காமக்கட்டு அதிகமா இருக்கும். அப்படியே. நெஞ்சில முடி முடிச்ச பொம்பளை பார்த்திருக்கியா? அதுதான். பார்த்திருக்கியா? உடனே பார்த்தா பொப்பராசை வருமா? அடியே அப்புறம் வராதுன்னு நினைக்கிறியா? அங்க பாரு நம்மால ஒருத்தர் முதல்ல வந்ததுல குறுகுறுனே பார்த்துட்டு இருக்காரு. 50 ரூபாய் வச்சுட்டு பாக்குறாரு. அப்புறம் 100 ரூபாய் வச்சாரு. இப்ப 500 ரூபாய் நோட்டு வெளியே எடுத்துட்டாரு. ஏன் தெரியுதா? குடும்பம் கோப்பனாம போக மாட்டேன். முண்ட அங்க வேட்டிக்குள்ள என்ன கிடக்குது அதான் இங்கேயும் பாவாடைக்குள்ள கிடக்குது. பசு போனா காசு தனியா எடுத்து வச்சிட்டீங்களா? அது தனியா வச்சிருக்காருல்ல பாதயாத்திரம் தான். ஒண்ணும் பண்ண முடியாது. உள்ளது சொல்லி இருக்க. ஆமா இது வரைக்கும் உன் மேல எத்தனை பேர் விழுந்திருக்காங்க. அது வந்து நம்ம வந்து அந்த லிஸ்ட்லயே போடுறது. வெளியில சொல்றது இல்ல. ஏன்னா விளம்பரம் தேவையில்லை. அப்பா என்ன சொன்னாரு? அப்ப என்ன காட்டுக்கு கதை நம்ம எல்லாம் காட்டிட்டு போக சொன்னாரு. ஒரே ஒரு அர்த்தம் சொல்லுங்க. என்ன? என்ன சொல்லுங்க? திறமையில காட்டிட்டு காட்டுக்கு போகணும். நம்ம வீட்டுல இருந்தா நம்ம திறமை வெளியே தெரியுமா? இப்ப இங்க வந்ததுனால தான் தெரியுது. அம்மாவை பார்க்கணும். உனக்கு ஒரு திறமை, எல்லாத்துக்கும் ஒரு திறமை. ஆண்டவன் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு திறமையை கொடுப்பேன். திறமை இல்லாத உலகத்துல யாருமே கிடையாது. உண்மையிலே யாருமே கிடையாது. இருந்தாலும் என்ன சொல்றதுன்னா உண்மை என்ன தெரியுமா? வாயை பேசாத ஊமையை ஒரு பெரிய சாதனை பண்ணிடுவாரு. என்ன சாதனை? பெரிய சாதனை பண்ணிடுவார். நம்மளால அதை பண்ண முடியாது. அப்படி என்ன சாதனை? எவ்வளவு சாதனை பண்ணிருக்காங்க. 2 கை இல்லாத எவ்வளவு வேலை பார்த்திருக்காங்க தெரியுமா? ஓவியம் வரைஞ்சு. ஆனா 2 கையுமே இல்லை. ஆனா ஓவியம் வரைவாரு. சாப்பிட கையிலாட்டியும் அவருக்கு திறமை ஒன்று இருக்கும். அதனாலதான் ஒவ்வொரு மனுஷனுக்கு ஒரு திறமை உண்டு. அப்படின்ற மணிதான் போயிட்டு போடுவோம். நம்மகிட்ட என்ன திறமை இருக்கோ அந்த திறமையை வெளிக்காட்டுன்னு என்ன மட்டும் மனசுல இருந்தா போதும். இறைவன் நினைச்சிட்டு நம்ம வேலையை மட்டும் சரியா பார்க்கணும். எப்பவுமே எல்லாத்துக்குமே ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கு. ஆண்டவன் பொறுப்பை கொடுத்துட்டு அந்த பொறுப்பை சரியா பயன்படுத்திட்டா தான் நல்லது நடக்கும். பருப்பை வேக வைக்காம நம்ம போக கூடாது. அடியே பருப்பை வேக வைக்காட்டியும் சரி இன்னைக்கு மத்த போட்டு கரையாம விட மாட்டேன். நீ மத்த போட்டு கரையை பண்ணி வாங்க கூப்பிடுவாங்க. அம்மா பார்க்கணும். அப்பா என்ன சொன்னாரு? வானம் பாடி வரக்கூடிய பறவைகளை காலத்தை அடிக்க வேண்டும். ஆளுகளும் சோ சோ. உலகமே இன்னைக்கு சோட தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. சோன்னா என்ன தெரியுமா? நல்ல பொருள் எல்லாம் வெளியில கிடக்கு. சாப்பிடுற பண்ட போறாங்க இருக்கு. காய்கறி கூட ரோட்ல கிடக்கு. செருப்பு பாடுற சோ எங்க இருக்கு? ஷூ கண்ணாடி பெட்டியில இருக்கு. அதுதான் சோ. உலகமே அது மாதிரி நல்ல பொருளுக்கு மதிப்பு கிடையாது. கெட்ட பொருளுக்கு அதிக விளம்பரம். என்ன ஒண்ணு வாங்கின 2 வருஷம் சொன்னா ஏமாந்து நம்மளால வாங்கிடுவோம். அது பூராமே சோ. தங்க மாதிரியே இருக்கு. இன்னைக்கு பூரா கவரிங்க. ஆனா ஒருத்தன் அழுத்து நிறைய போட்டுருந்த நகையை அத்துட்டேன். ஒரு பொருள் வாங்கணும்னா இங்க இருந்து இதுக்கு போகணும். இப்ப ஆன்லைன்லயே ஆர்டர் பண்ணி வீட்டுக்கு வர அளவுக்கு உலகம் வளர்ந்து போச்சு. உள்ளங்கையில உலகத்தை அடக்கிடுவான்னு சொன்னது என்ன தெரியுமா? இந்த செல்போன் இருக்கு பாருங்க. எல்லா ஆப்புமே அது இருக்கும். அதெல்லாம் உள்ளங்கை. முதல்ல சாப்பிடணும்னா ஹோட்டலுக்கு போகணும். இப்ப வீட்டுக்கு போக முடியல. வீட்டுக்கே வந்து. ஆமா ஆர்டர் பண்ணா எல்லாமே ஆன்லைன்ல வீட்டுக்கு வந்துருது. ஆக்கி விடுறது உண்மையே தவிர அது வந்து ஒண்ணும் கிடையாது. நல்ல விஷயங்கள் எதுவுமே கிடையாது. நல்ல விஷயம் கிடையாது. சோம்பேறி ஆக்கி விடுறது. சோம்பேறி 20 வருஷம் முன்னாடி பொம்பளை எப்படி நடப்பாங்க தெரியுமா? டக்கு 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 நடப்பாங்க. அவளோட யாருமே நடக்க முடியாது. வண்டியில போறவே நடந்து போறவே முன்னாடி போயிட்டு இருப்பேன். இப்ப பூராமே சோம்பேறித்தனம் ஆயிடுச்சு. தமிழ்நாடு அப்படி பேரே இருக்கு. அதனால நம்ம வந்து வாழ வச்சுதான் பழக்கம் விட்டவங்க யாரும் நாள வச்சு பழக்கம். அந்த பெருமையோட நீங்க வாங்க வாங்க சோ சோ சோ. அம்மா ஊட்டுருமா மச்சான். ஏய் நினைத்தேன் கிணத்துல தோண்டினாய் தொட்டனை தூரும் மலர்கேணி. இவளுக்கு கீழே இருந்தது பெரிய தொட்டிக்கேணி. நான் கேட்டது முத்து முத்தா தானே? கண்டிப்பா உண்டு. பரணி கூடி கட்டி ஆட. ஹலோ
சொல்லியிருக்காருமா. நீ புதுசா சேர்ந்த வெள்ளைக்கு சேர்ந்த பெண் பொண்ணு. ஆமா, அப்பா எங்க புதுசா அப்பா உன்னை வச்சிருக்காரு. பத்தி வச்சிருக்காருன்னு சொல்லக்கூடாது. வேலைக்கு வச்சிருக்காருமா. புதுசா திடகாத்தமான ஒரு பொம்பளை பிள்ளை வருவான்னு சொல்லி அப்பா உன்னை பத்தி பெருமையா பேசுறாரு. அப்பாவுக்கு தானே விஷயம் எல்லாமே தெரியும். என்ன விஷயம்? ஆனா வீட்டுல யாரையும் வச்சிருக்கணும் யாரையும் வச்சிருக்க கூடாது பெரியவங்களுக்கு தான் தெரியும். ஆமா ஆமா, இந்த முகத்தை பார்த்தாலே கண்டுபிடிச்சுவாரு. இந்த பிள்ளை இந்த வேலைக்கு ஆக மாட்டான்னு சொல்லி. இவளை இங்க வச்சுக்கலாம், இவளை ஒதுக்கி அங்க வச்சுக்கலாங்கிறது அப்பாவுக்கு தெரியும். இந்த பிள்ளை எனக்கு உயிர் தோழி. நான் மயிர் தோழியாமா? என்ன இப்படி சொல்லலாமாத்தா? நீ எப்பவுமே அந்தரங்க தோழி, மதிப்புக்குரிய தோழி. ஆமாமா. நம்ம பேசிக்கிட்டே வளர்ந்துக்க வேண்டாம். அடேங்கப்பா, மயில்கள் ஆடுவதும் குயில்கள் பாடுவதும் மரமொத்தி பறவைகள் எல்லாம் தொக்கு போடுவதும் காதை கடிச்சிருவா போட்டு. அப்படி எல்லாம் இருக்கு. இந்த இடத்த பாய்க்கல மனசுக்கு உண்மையிலே சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. பாக்குற நினைக்கிறேன் வள்ளியம்மாவுக்கு அப்படி இருந்துச்சு, புளுத்தியாவுக்கு இப்படி இருந்துச்சு, ராமலட்சுமிக்கு அப்படியே இருந்துச்சு, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியா இருந்தாங்க. அப்படி இருக்கு. எப்படி தெரியுமா? எப்படி பள்ளியவா வெளிவனுக்கு நல்ல நல்ல சத்தடைந்தா நல்ல நல்ல சத்தடி நெஞ்சத்துல சத்தடா அடியே எனக்கு ஏற்கனவே முடிஞ்சா முடிஞ்சுட்டா விட்டுருவோம். ஆவணி 5 ஆவணி பஞ்சு 6 மணி குஞ்சு ஆவணி குஞ்சு அதோட நெஞ்சு பெஞ்சு அது ரொம்ப உள்ள நாளாயிரம். இப்ப இருந்து மாசி எப்ப பிறக்கிறது? கார்த்திகேயனே கிடக்குற நீ தெரியாம விளையாண்டுட்டு இருக்க. என்னமா அப்படி விளையாண்டுட்டு இருக்கீரா? அப்படி இருக்கு. அப்படிலாம் இருக்கட்டுமா? உங்க மனசுல என்ன இருக்கு? என் மனசுல என்ன இருக்கு? என் மனசுல இருக்கு. இன்னைக்கு கொட்டி தீத்துறணும். ஆமா ஆமா. ஐயோ அதுவும் பொண்ணுதான். இன்னும் தெரிந்தலையா? அப்படியே சேர்ந்துச்சுடா கம்பெனி. ஆமா, பாலாவோட சேர்ந்து ஒரு கோஷ்டியே இருக்கு. எனக்கு தெரியவே இல்லடி. அது மதுரைக்கு சத்யராஜ்ல இருந்து பின்னாடி வந்துட்டே இருப்பாங்க தொண்டு தொண்டு. அதுதான். இப்ப அடுத்து தங்கராசு, நம்ம முத்துராசு, இந்த தம்பியோட எத்தனை பேர் சேர்ந்துட்டாங்க பாரு. அந்த மாதிரி இருக்கு. அந்த ஆமா, எல்லாம் சத்யராஜ் கோஷ்டி. காலே கருங்குயிலே கச்சேரிக்கு வரியா வரியா வரனே 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 வரனே. உங்களை இந்த
பண்ண முடியாது நம்ம தொழில். நீங்களும் சேர்த்துதான் அப்புறம் கச்சேரி பண்றது சும்மா. கண்மயக்கும் பாட்டு சொல்லி மாட்டு ஒண்ணு தரியா தரியா சரியா சரியா சந்தோஷம். ஆரிய கூத்தாடுனாலே காரியத்துல கண்ணா இருக்கணுமா? எப்படி அப்படியே உடனே அப்பப்ப மாத்தி ஆள் பாதி ஆடி பாதி. உண்மையில அதுக்கு ஒண்ணுக்கு தான் கத்துக்கிறேன். ஆமா. அலலும் 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 சாலலுமே. என்னவா வந்து இருந்து நாங்க ரெண்டு பேரும் ஆடிக்கிட்டே இருக்கோமே, நீங்க எப்பதான் ஆடுறதா உங்களுக்கு உத்தேசம்? ஆட மாட்டேன்ல. அது அப்ப நான் பாட்டு பாடுறேன், நீ ஆட்ட ஆடு. கிடையாது. இப்பெல்லாம் நீங்க ஆடி தகர்த்துறீங்க. சங்கத்துல ஒரே பேச்சு. ரொம்ப தகத்துட்டாலும் நான் தகத்துறதா அப்படியே பட்டம் கட்டி வரக்குது. 4 நாளைக்கு முன்னாடியே 5 வளைய உடைச்சிருக்கீங்க. எதுக்கு? ஆடும்போது அதுவா டம்மு டம்முன்னு தெரிச்சிருக்கு. இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்காடி. இன்னைக்கு ஆடி தகர்த்துறேனா? என்னத்த நான் சொல்ல. எப்படியாவது லேசா நீங்க இடுப்பு விட்டாலுமே அது ஒரு அவடையம் தாமா.
ஓகே போதும் போதும். இது வரைக்கும் கூட உங்களை நான் பார்த்ததே கிடையாது. இப்பதான் நீங்க சொல்லாம தான் கொஞ்சம் கொஞ்சமா தேர்ந்து வந்துட்டீங்க. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குமா? எந்த கூட இருந்தாலும் கந்தன் கூட இருக்க கூடாது. இன்னொரு விஷயம் தெரியுமா? யாரு கிட்ட வச்சுக்கிட்டாலும் ஆத்தாவை மாறி ஆத்தாவோட கடனை வச்சுக்கவே ஒரு கூடாது. விஷயம் தெரியுமா? பறவை எல்லாம் பறந்து போலேன்னா என்ன செய்யணும் எனக்கு தெரியும். சொல்லவா? சொல்லுங்கம்மா. அது போலேன்னா நம்ம போயிடணும். அதுதான் நல்லது. இது வரைக்கும் நடந்தது ஆளுநர் ஷோ. அடுத்து வருவது கார்த்திகேயன் நாரதர் ஷோ.